வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ காலியிடங்கள் 839. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களுக்கு 839 காலியிடங்கள் ஏற்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். இது பற்றிய விவரம் வருமாறு: அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 737, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 06/2026, தேர்வின் பெயர் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடிஐ லெவல். காலியிடங்கள் 830. பணி வாரியாக காலியிட பகிர்வு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மைன்ஸ் ஃபோர்மன், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 3, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ரேடியோ சூப்பர்வைசர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஸ்மேன் கிரேட் 3, ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஓவர்சியர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஸ்பெஷல் ஓவர்சியர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெஷினிங் டெக்னீஷியன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் என்ஜினியரிங் டிராயிங், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரிஷியன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபிட்டர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் ட்ரைனிங், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மேசனிஸ்ட், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஒர்க்ஷாப் கால்குலேஷன் அண்டு சயின்ஸ், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்டு ஆட்டோமேஷன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் சீவிங் டெக்னாலஜி, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டர்னர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வெல்டர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஒயர்மன், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபயர் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெரைன் என்ஜின் ஃபிட்டர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் அக்ரிகல்ச்சர் மெஷினரி, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் டீசல், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பெயிண்டர் ஜெனரல், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பிளம்பர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன், ரோடு இன்ஸ்பெக்டர், ஸ்கில்டு அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் ஆப்ரேஷன், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், ஒர்க் இன்ஸ்பெக்டர், ப்ரொக்யூர்மெண்ட் அண்டு குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர். வயது 1/7/2026 தேதியின்படி குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். பொது பிரிவினர்கள் 34 வயதிற்குள்ளும், பொது பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 42 வயதிற்குள்ளும், முன்னாள் இராணுவத்தினர் 50 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி பிரிவினர்களுக்கு அரசு விதிமுறைப்படி சலுகை வழங்கப்படும். வயது வரம்பு சலுகை தொடர்பான கூடுதல் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள பணிகள் ஏதாவது ஒன்றில் தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்க வேண்டிய கல்வி தகுதி விவரம் இணையதளத்தில் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்படும் முறை டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் தமிழ் மொழி திறன் தேர்வு
ஜெனரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி கேள்விகளை கொண்ட எழுத்துத் தேர்வு மற்றும் விண்ணப்பிக்கும் பணிக்குரிய தொழிற்கல்வி எழுத்துத் தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். எழுத்துத் தேர்வுக்கான விரிவான பாடத்திட்டம் மதிப்பெண் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்விற்கான அட்மிட் கார்டை இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்து பயன்படுத்தவும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 மட்டும். கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். SC, ST, SCA, PWD பிரிவினர்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முறையில் தங்களை பற்றிய விவரங்களை TNPSC இணையதளத்தில் இதுவரை பதிவேற்றம் செய்யாதவர்கள் தனியாக கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளவும். விண்ணப்பிக்கும் முறை www.tnpsc.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் 15/8/2026 முன் விண்ணப்பிக்கவும். இணையதள முகவரி www.tnpsc.gov.in. விண்ணப்பிக்க இறுதி நாள் 15/8/2026. தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக இணையத்தில் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.